ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அப்பளம் இது ரெண்டுத்தையுமே பயன்படுத்தி மணக்க சுவையான கூட்டு எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது சைட் டிஷ்ஷாவும் தொட்டு சாப்பிடலாம், இல்லனா சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இது செய்யும் போதே நல்ல ஒரு மணமாவும் இருக்கும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு பேன்ல 2 லிருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. இது எல்லாமே கொஞ்சம் வெடிச்சு வந்த பிறகு 2 வரமிளகாய் உடைச்சு விட்டு சேர்த்துக்குங்க. இப்ப இது கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்ல பொடிசா கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 10 பல் அளவுக்கு பூண்டு சின்னதா கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப வெங்காயம் பூண்டு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்ப வெங்காயம் பொன்னிறமா மாறி வந்துடுச்சு. இதுல ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு அதையும் இப்ப நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுல இப்ப 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்கிறேன். குக்கர்ல 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது 2-3 தடவை கழுவிட்டு கொஞ்சம் பூ போல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதிகமா தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்ப அதையும் இது கூட சேர்த்துடலாம். இதுல பாசிப்பருப்பு சேர்த்து செய்வாங்க சில பேர். ஆனா இந்த மாதிரி நீங்க துவரம்பருப்பு சேர்த்து செய்து பாருங்க, ரொம்ப அட்டகாசமா இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்ப இதுல தண்ணி சேர்த்துடலாம். இது நீங்க சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட போறீங்கன்னா தண்ணியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. இல்ல சைட் டிஷ்ஷா சேர்த்து சாப்பிட போறீங்கன்னா தண்ணியை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை இப்ப மூடி வச்சிடலாம். ஒரு 3 லிருந்து 4 நிமிஷம் மட்டும் இது கொதிச்சா போதும். அதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜார்ல 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருகள், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்ல கொதி வந்திருக்கு. இப்ப இதுல 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை, அதாவது 1 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய கொத்தமல்லி தழைய 2-3 தடவை கழுவிட்டு நல்ல பொடிசா கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். இதுல கொத்தமல்லி நிறைய சேர்த்து செய்தாதான் நல்ல வாசனையாவும் சுவையாவும் இருக்கும் இந்த கூட்டு. கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த தேங்காய் விழுது சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கடைசியா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி சட்டுன்னு வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 லிருந்து 3 நிமிஷம் மட்டும் இது கொதிச்சா போதும், இருக்கட்டும். இப்ப ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்திருக்கு. கடைசியா இதுல பொரிச்ச அப்பளம், எண்ணெயில பொரிச்ச அப்பளம் ஒரு 4 லிருந்து 5 எடுத்துக்கங்க. இப்ப அப்பளம் 2ஆ பொரிச்சு எடுத்திருக்கேன், அதாவது 2ஆ உடைச்சிட்டு பொரிச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு 3 துண்டா உடைச்சிங்க, ரொம்ப பொடிசா உடைச்சிடாதீங்க. அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியா அப்பளம் சேர்த்து சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும் இந்த கூட்டு. நல்ல மனம் கொடுக்கறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், இது ஆப்ஷனல் தான், ஆனா சேர்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சுவையா இருக்கும். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். நல்ல சுட சுட சாதத்தோட இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இல்லைன்னா காரக்குழம்பு வத்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷா இதை நீங்க தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையா இருக்கும். இல்லைன்னா இட்லி தோசையோடையும் தொட்டு சாப்பிடலாம், அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். நான் 2மே செய்திருக்கேன். இட்லி தோசையோடையும் தொட்டு சாப்பிட்ருக்கேன், இல்லைன்னா சூடான சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்ருக்கேன். ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி கொத்தமல்லி அப்பளத்தை பயன்படுத்தி கூட்டு செய்து பாருங்க. ரொம்ப வித்தியாசமான சுவையில இருக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.